சின்னமா, புரட்சி தலைவரின் வாரிசு சின்னமா, அரசியல் சாணக்கியம் சின்னமா. இன்றைய தினம் ஆங்கில புத்தாண்டு. உங்கள் அனைவருக்கும், தமிழக மக்களுக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் மன்னராட்சி ஒழிந்து மக்களாட்சி மலரும் ஆண்டாக இது இருக்கும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். திமுகவை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு எதிராகவே ஆட்சி செய்து வருகிறார்கள். இன்னைக்கும் அதே நிலைதான். சட்டம் ஒழுங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமா சரியா இல்லைங்கிறது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சம். அது மட்டும் இல்ல, இப்ப 2-3 நாளைக்கு முன்ன திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு வடநாட்டு வாலிபர் அங்க நிற்கும் போது ஒரு 4 சின்ன பையன் சிறுவர்கள் 4 பேர் கத்திய வச்சு மிரட்டி அவரை காயப்படுத்தியிருக்காங்க. இது எப்போதும் நடந்ததில்லை. இப்ப திமுக ஆட்சி வந்ததுல இருந்து தொடர்ந்து இந்த நிகழ்வு நடக்குது. அது நடந்து முடிஞ்சு 2 நாள் ஆகல. அதுக்குள்ள ஒரு பட்டு புடவை வியாபாரி அதே திருத்தணி காவல் இது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல அவரையும் சிறுவர்கள் அடிச்சு குத்தி தொந்தரவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வருது. இது எல்லாமே ஒரு வார காலத்துல நடந்ததுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். திருப்பூர்ல ஒரு கோவில் திருவிழா. அந்த கோவில் திருவிழால கிட்டத்தட்ட 500-1000 பேர் வரிசையில சுவாமி தரிசனத்துக்கு நின்றுட்டு இருக்காங்க. அங்க ஏற்கனவே போலீஸ் பந்தோபஸ்து மக்களுக்காகவும் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கிற இடத்துல ஒரு போதையில ஒரு வாலிபர் என்ன பண்ணிருக்காரு, ஹெட் கான்ஸ்டபிள் அவரை கத்திய வச்சு மிரட்டி அடிக்க ஓடி இருக்காரு. மற்ற காவலர்கள்லாம் போய் அவரை காப்பாற்ற நினைச்சிருக்காங்க. காக்கி சட்டை போட்டதுக்கே அர்த்தம் இல்லாம இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்களே, காவல்துறையில உள்ளவங்களே ஒரு ரவுடி போய் ரோட்ல வெட்ட வெளிச்சத்துல பக்கத்திலேயே மக்கள் ஒரு 20 அடியிலேயே மக்கள் வரிசையா நிக்கிறாங்க. அந்த இடத்துல இது நடக்குது. இதுக்கு இந்த காவல்துறைக்கு பொறுப்பேற்று நடத்திக்கிட்டு இருக்கிறது யாரு? முதலமைச்சர். முதலமைச்சர் வாயே திறக்க மாட்டேங்கிறார், எதுவும் சொல்ல மாட்டேங்கிறார். அது காவல் அதிகாரிகளுக்கு என்ன இவர் பேசுறாரு, என்ன செய்யறாருங்கிறதே தெரியல. காவல்துறை அம்மா இருக்கும்போது எப்படி இருந்தது, இதே தமிழ்நாட்டு காவல்துறைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப நடக்கல, இப்ப நடக்குது. அப்ப நிர்வாகம் செய்ய தெரியல அப்படிங்கறத இது காட்டு. அதே ஸ்ட்ரென்த் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுல எந்த குறையும் இல்லை. அப்ப அம்மா இருந்தப்ப எப்படி எத்தனை பேர் வேலை செஞ்சாங்களோ அவங்கதான் இருக்காங்க இப்பயும். ஆனா இவங்களால அதை செய்ய முடியல. அதாவது ரவுடிசத்தை குறைக்க முடியல. கேட்டா என்ன சொல்றாங்க, 1000 பேரை சுத்தி வளைச்சிருக்கோங்கிறாங்க, அப்படிங்கிறாங்க. பட்டப்பகல்லே இது நடக்குது. இதை யாருகிட்ட போய் சொல்றது? மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கணும். இந்த தேர்தல்ல மக்கள் சரியான பாடத்தை திமுகவுக்கு புகுத்தினால்தான் தமிழ்நாடு ஏதாவது வளர்ச்சி பக்கம் நோக்கி பார்க்க முடியும். தமிழ்நாட்டுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அது
மக்கள் கையில் இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னாக்க பஸ்ஸு போக்குவரத்து துறை கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த பஸ் வாங்கிட்டோம். இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே பார்க்கணும், ஒரு கலர் பஸ்ஸு நிற்கிது, டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் பைலட்டு மாதிரி யூனிஃபார்மா இது சொல்கிறாங்க. பைலட்டு மாதிரி யூனிஃபார்ம் கொடுக்குறேன்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க, ஒரு பக்கம் டிரைவருங்க வேலை செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, என்னை வந்து லாங்கில் ஓட்டுற சொல்கிறாங்க, வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கேன், இடையில ஒரு நாள் ரெஸ்ட் வரும் உங்களுக்கு, இந்த நைட் டியூட்டியில் நைட்டில் ஓட்டிகிட்டு வரங்க, என்னை தொடர்ந்து திருப்பி ஓட்டுன்னு சொல்கிறாங்க, ஆள் இல்லை, ஆள் பற்றாக்குறை, நீ ஏன் திருப்பி ஓட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டில் எங்களுக்கு தங்கறதுக்கு கூட நல்ல வசதி கிடையாது, அங்கேயே படுத்து கையை தலைக்கி வச்சு படுத்து இருந்துட்டு திரும்ப நாங்கள் உடனே பஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கு. நாங்கள் எப்படி தூங்காமல் செய்ய முடியும்னு ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, 2 பேருக்கு யூனிஃபார்மை போட்டு விட்டு பைலட்டு மாதிரி ஓட்டுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதெல்லாம் செய்ய வேண்டாம். அம்மா இருந்தப்ப 2011-16 கிட்டத்தட்ட பார்த்துங்க, தமிழ்நாட்டுக்கு தேவையான பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10,900 வேணும். அது இருந்தாதான் ஒரு நாளைக்கு பயணிக்கிற பயணிகள் எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 1,75,00,000 நபர்கள் ஒரு நாளைக்கு, ஏழை எளியவர்கள் பெரும்பாலும் அதிகமாக பயணிக்கிறவங்க இருக்காங்க. நான் சொல்றது தமிழ்நாடு முழுவதும். அந்த மாதிரி மக்கள் வந்து பஸ்ஸை நம்பி இருக்காங்க, பேருந்தை நம்பி இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய பஸ்ஸை வாங்க முடியல உங்களால, ஒரு பஸ்ஸை நிறுத்திக்கிட்டு அதுக்கு யூனிஃபார்ம் இப்படி கொடுக்குறோம் அப்படி கொடுக்குறோன்னு சொல்றீங்க. இது எந்த வகையில் நியாயம்? இது இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கவர்மெண்ட் பஸ்ஸு, அரசாங்க பஸ்ஸு வந்து டயர் வெடிக்குது, அதில் ஆக்சிடெண்ட் ஆகுது. கடலூர் பக்கத்தில் வந்து எழுத்தூர்னு ஒரு கிராமம், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போயிட்டு இருக்கும்போது, நம்ம அரசு பஸ் போயிட்டு இருக்கும்போது டயர் வெடிச்சு எதிரில் வந்த 2 வண்டி மோதி 9 பேர் ஸ்பாட்லே செத்து போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. இந்த மாதிரி இறப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. அதை பற்றி வெளியில மூச்சு விடுறதில்ல, அதை பற்றி ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கிறதில்ல. அது ஒரு ரொட்டீனா நடக்கிறது மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு அது சர்வ சாதாரணமாக போயிடுச்சு. இது நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அம்மா இருந்து ஆட்சி செய்த போது ஒரு பஸ் வாங்கினாங்கனாக்க அரசாங்கத்துக்கு, அதாவது 3 லட்சம் கிலோமீட்டர் அது ஓடணும். 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடிட்டுன்னா அந்த வண்டியை நிறுத்திட்டு அந்த ரூட்டுக்கு புது வண்டி தான் போடணும். அப்படிதான் அம்மா காலத்தில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு இது என்ன இருந்ததுன்னா, விரைவு பேருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க லாங்கா போறது, அதை பொறுத்த வரைக்கும் 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடணும். அப்படி நீங்க கிலோமீட்டரை பார்க்கல அப்படின்னா 7 வருஷம் ஓடின வண்டி இருந்தா அதோட அதை கண்டம் பண்ணிடணும், திருப்பி அதை எடுக்க மாட்டாங்க, புது வண்டி தான் போட்டாகணும். அதே போல பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவுல மாவட்டத்துக்குள்ள போற வண்டிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷம் 6 லட்சம் கிலோமீட்டர் ஓடணும். அப்படி இல்லைன்னா 6 வருஷம் முடிஞ்சிருந்துச்சுன்னா அந்த வண்டியும் நிறுத்திடணும். இப்படிதான் வழக்கத்தில் இருந்தது. அம்மா ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் இதை கரெக்டாக செய்வாங்க. ஏன்னா கிராமத்து மக்கள் ஏறுது வண்டியில், எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறத நினைக்கிற ஒரு முதலமைச்சராக இருந்தாங்க அவங்க. அதனால அதை செஞ்சாங்க. அதை இந்த திமுக அரசு வந்தோடனே என்ன பண்ணுது பாருங்க, அந்த 3 லட்சம் கிலோமீட்டருங்கிறத 9 லட்சம் கிலோமீட்டரா மாத்துது.
யோசிச்சு பாருங்க, ஒரு வண்டியை எடுத்து 9 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடணும் அப்படின்னா அந்த வண்டி எப்படிங்க இருக்கும்? அதை நம்பி எப்படி ஜனங்க ஏறும்? இல்லைன்னா 12 வருஷம் இருக்கும் அந்த வண்டி அப்படின்னு மாத்துறாங்க அந்த ரூலை. இதே மாதிரி தான் மாவட்ட பேருந்துகளுக்கும் அதே கணக்கில் மாத்துறாங்க. அப்போ வண்டி எப்படி நல்லா இருக்கும்? 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒன்று, வண்டிக்கு ரிப்பேர் செலவுன்னு அது ஒரு பக்கம் ஆகும், அதையும் தடுக்கணும், மக்களையும் பார்க்கணும். அப்படின்னு சொன்னா நீங்க புது வண்டி போட்டே ஆகணும். அம்மா இந்த 11-16க்குள்ள பாத்தீங்கன்னா 10,000 புது வண்டி எடுத்தாங்க, புது பஸ்ஸுகள் எடுத்தாங்க. ஆனா இந்த அரசாங்கம் இப்ப எத்தனை வண்டி எடுத்திருக்கு? வெளிப்படையா சொல்லலாம்ல? சொல்ல மாட்டாங்க. அதை ஏன்னா ஒரு 3000 கூட தாண்டல அவங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா, அது நான் சொல்றேன் இல்ல, தொடர்ந்து சொல்றதுனால எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பச்சை கொடியை வச்சுக்கிட்டு அந்த மந்திரியோ அல்ல முதலமைச்சரோ 2 ஆட்டு ஆட்டுவாங்க. நான் பேசி 2 நாள் 3 நாள்ல நீங்க வேணா தொடர்ந்து பாருங்க, இது இருக்கும். நான் எனக்காகவே சொல்றேன், தமிழ்நாடு ஓட்டு போட்ட மக்களுக்காக தானே சொல்றேன். அதை செய்யல, இதனால எவ்வளவு உயிர்கள் போகுது? இதெல்லாம் நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க பொய் பேசுறதுதான். அப்புறம் இன்னொன்று, நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்டர்வியூக்கு போறவங்களுக்கு ட்ரெஸ் கோட் இருக்கும், அதுக்கும் மார்க் உண்டு. எந்தெந்த இடத்துல எப்படி போகணும் என்னங்கிறது இருக்கு, வரமுறை இருக்கு. அம்மா இருந்தப்போ பக்கத்து மாநிலம், நான் பேர் சொல்ல விரும்பல, பக்கத்து மாநிலத்தில் ஒரு ஏஜென்சி அவங்க கார்ல எல்லாம் விளம்பரம் கொடுத்துருப்பாங்க. அதாவது இதுல பஸ்ல, அரசாங்க பஸ்ல அவங்க இந்த மாதிரி நாங்க இங்கேயும் நாங்க விளம்பரம் எல்லாம் போடுறோம் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இருந்த அமைச்சர் அம்மாட்ட கேட்டாரு. அம்மா சொன்னாங்க, என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? என் அரசாங்கத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கியா, அந்த மரியாதையை நான் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். அது விட்டு கொடுத்தா தமிழ்நாட்டு மக்களை விட்டு கொடுத்ததா அர்த்தம். அதனால அது செய்ய மாட்டேன். இதெல்லாம் பேசிக்கிட்டு என்கிட்ட டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அம்மா சொன்னாங்க. வீட்டில் ஒருத்தவங்க பார்க்குறப்ப கேட்குறாங்க. நானும் பக்கத்தில் இருந்து அதை பார்த்தேன். எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒரு கௌரவம். ஒரு தமிழ்நாடு பஸ்ஸு அப்படின்னா நம்ம முத்திரை போட்டிருக்கோம். எந்த போக்குவரத்து கழகமோ அந்த பேர் மட்டும்தான் போட்டிருக்கோம். கரெக்டா போவோம் வரும். அம்மா பீரியட்ல பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிறதெல்லாம் இருக்காது, சரியா நடத்தினாங்க. அரசாங்கத்துக்கு வருமானம் வருங்கிறத அம்மா பார்க்கல. அந்த விதத்துல ஒழுங்கா வண்டியை ஓட்டு, ஒழுங்கா சேருங்க, மக்களை ஏத்துங்க, குறை இல்லாம போகணும். அது ஒண்ணுதான் பார்ப்போம் நாங்க. ஆனா இப்ப பாருங்க, பஸ்ல ஊர் பேரு கூட தெரிய மாட்டேங்குது. எல்லா பக்கமும் பஸ்ல விளம்பரத்தை போட்டு, அது கவர்மெண்ட் பஸ்ஸா என்ன ஏதுன்னு கூட யாருக்கும் தெரியாத அளவுக்கு இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இது எதுக்கு? யாரோ ஒரு ஏஜென்ட் அவங்க சம்பாதிக்கிறதுக்காக இவங்க இந்த வேலையை செய்யறாங்க. சரி, அதுல ஏதோ ஒரு பகுதி அரசாங்கத்துக்கு இதுக்கு வரும், போக்குவரத்து துறைக்கு அப்படின்னா, அப்படி வர்றதெல்லாம் எங்க போகுது நான் கேட்கணும். இதெல்லாம் இல்லாமையே 10,000 பஸ் வாங்கி அழகா ஓட்டணும்ல. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? எதையும் விடுறதில்ல. நீங்களே கூப்பிட்டு ஒரு பெயிண்ட் அடிச்சு நீ போட்டுக்கிட்டு போ, இவ்வளவு பணத்தை கொடு, வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்குன்னா இவ்வளவு கொடுன்னு வாங்குறீங்க. அப்புறம் ஏன் உங்களால பஸ் வாங்க முடியல, எதுவும் செய்ய முடியல? இதெல்லாம் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். அது எதுக்காக நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு நிர்வாகம் அவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு.
இதெல்லாம் நிறுத்தி ஆகணும் அப்படின்னா அது யார் கையில் இருக்கு? மக்கள் கையில தான் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, இப்ப திடீர்னு இப்ப தேர்தல் வரப்போகுதுல்ல, உடனே ஒரே விளம்பரம் தான். விளம்பரத்துல ஏமாறுவாங்களே யாராவது என்ன அப்படின்னு பாக்கிறதுக்கு என்ன சொல்றாங்க? இப்போ விவசாயிகள்லாம் நீங்க இலவச மின்சாரம் அதுக்கு வேணுங்கிற உடனே என்ன பண்ணுங்க, போய் அப்ளிகேஷனை கொடுத்து ஃபில்லப் பண்ணி உடனே நீங்க சேருங்கிறாங்க. நீங்க இதை சொல்லிக்கிட்டு தான் ஆட்சிக்கு வந்தீங்க. இந்த காலமும் முடிய போகுது, உங்க பீரியடும் முடிய போகுது. இப்ப நீங்க புதுசா ஒரு திட்டம் மாதிரி இதை சொல்றீங்க. ஏற்கனவே பணம் கட்டி இருக்கவங்க எவ்வளவு பேர் தெரியுமா? 6 லட்சம் பேர். 6 லட்சம் பேருக்கு இந்த 4.5 வருஷம் 4.25 வருஷம் இப்ப முடிஞ்சு போச்சு. நீங்க யாருக்கும் விவசாய மின்சாரத்துக்கு, இலவச மின்சாரத்துக்கு நீங்க யாருக்குமே கனெக்ஷன் கொடுக்கல. ஆனா இப்ப புதுசா ஒண்ணு சொல்றீங்க. இந்த 6 லட்சம் பேருக்கிட்ட டெபாசிட் வாங்கி இருக்கிறத கிட்டத்தட்ட எவ்வளவு கோடிக்கு தெரியுமா போகுது? அந்த ஏழை விவசாயிகள்கிட்ட அவங்களுக்கு நீ இன்ன வரைக்கும் கொடுக்கல நீங்க. ஆனா இப்ப புதுசா என்ன சொல்றீங்க? நாங்க இலவச மின்சாரம் கொடுக்கறோம், எல்லாரும் அப்ளை பண்ணுங்க, எல்லாரும் பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? அது நீங்க 6 லட்சம் விவசாயிகள்கிட்ட பணத்தையும் வாங்கிக்கிட்டு டெபாசிட்டையும் வாங்கிக்கிட்டு இன்ன வரைக்கும் அவங்களுக்கு நீங்க கனெக்ஷன் கொடுக்காம இருக்கு. இதுதான் நான் இது ஒரு குறிப்புக்கு தான் ஒண்ணு சொல்றேன். இந்த மாதிரி இந்த திமுக என்னென்ன சொல்றாங்கிறீங்க. அப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்ன என்ன சொல்றாங்க? எதிர்கட்சி தலைவரா வேற இருக்காரு. அவரு இருக்கும்போது எனக்கு தெரியல, பண நிர்வாகம் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னும் இந்த திமுக சொல்ல முடியாது. அவங்களும் சட்டசபைக்குள்ள எதிர்கட்சியா உட்கார்ந்துருக்காங்க. எப்படி அவங்களுக்கு தெரியாம இருக்கும்? என்ன சொல்றாங்க அவங்க? நாங்க வந்தோடனே எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு வேலை வாய்ப்பை நீங்க உருவாக்கி கொடுத்துருவீங்க? நீங்க வந்ததுக்கு அப்புறம் கம்பெனிகளை 3 தான் பெருசு. இப்ப ஒண்ணு மட்டும் ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்க கட்சி சம்பந்தப்பட்ட வேலைகளை இந்த அரசாங்கத்துல இருந்துகிட்டு அழகா செஞ்சுக்கிட்டு போறீங்க. இப்ப திருப்பூர்ல போய் என்ன பண்றீங்க? மகளிர் மாநாடு அப்படிங்கிறீங்க. அங்க கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு மேல பெண்கள் வேலை இழந்து இருக்காங்க. அந்த ஊர்ல போய் நீங்க மாநாடு கூட்டுறீங்க, அழைச்சிட்டு உட்கார வச்சு அனுப்புறீங்க. ஆனா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு போனதை பத்தி பேச காணோம். அவங்களுக்கு வேலை வாய்ப்பை திருப்பி உருவாக்கி கொடுக்க முடியல. இதுதான் இந்த திமுக காரங்களுடைய வேலையா இருக்கு. என்ன சொன்னாங்க முதல்ல? நாங்க தூய்மை பணியாளர்களுக்கு வேலை கொடுப்போம், வேலை எல்லாருக்கும் நாங்க கொடுப்போம். நாங்க இப்ப எங்க பார்த்தாலும் போராட்டம். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது, செவிலியர்கள் போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது, ஒரு பக்கம் அரசு ஊழியர்கள் போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது, இடைநிலை ஆசிரியர்கள் வேலை சம்பந்தம் போராட்டம் நடக்குது. ஆக எங்க பார்த்தாலும் போராட்டம் தான். திமுக அரசாங்கம் வந்ததுல இருந்து வெறும் போராட்டம் தான். அவங்க நெஞ்ச தொட்டு சொல்லணும், நான் ஒழுங்கா நாங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க? ஏமாத்து வேலை தான். எப்படி தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போ ஒண்ணு செய்வோம். இப்ப என்ன பண்ணிட்டாங்க? மாடர்னா செய்யறாங்க. எதா இருந்தாலும் விளம்பரமா கொடுத்துறாங்க. எல்லாரும் பதிவு பண்ணுங்க, உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலை மாறணும்னா அம்மாவோட ஆட்சி வந்தாதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி இதை திருப்பி சரி பண்றதுக்கே அவ்வளவு குழப்படியா இருக்கு. எந்த அளவுக்கு அத ஒரு இதை வீணாக்கி வைக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சிருந்தாங்க. அம்மா விட்டப்ப எப்படி இருந்தது,
இப்ப எப்படி இருக்கு, நீங்க எவ்வளவு கடன் வாங்கிருக்கீங்க, இதுக்கு ஒரு மாசத்துக்கு 6000 கோடி வட்டி கட்டுறோம். இப்ப கட்டிக்கிட்டு இருக்கோம், 6000 கோடி வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளவு வாங்குவீங்க இந்த தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்குள்ள? எப்படி தமிழ்நாடை விட்டுட்டு போக போறீங்க? அப்படிங்கிற நிலைமையில தான் இப்ப தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு. திருத்தணி சம்பவத்துல காவல்துறையுடைய விளக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப குறிப்பா ஹெல்த் மினிஸ்டர் மாசு என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழகத்துல எந்த புழக்கமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லுவாருங்க, ஏன் சொல்ல மாட்டாரு? அவங்க அரசாங்கத்தை அவங்க சப்போர்ட் பண்ணி தானே பேசணும், அதனால பேசியிருக்கலாம். ஏன்னா இப்ப இங்க வந்து வேணா என்ன சொல்றாரு, கஞ்சா கிடையாது அப்படிங்கிறாங்க. வேத விதமான போதைப் பொருள்கள் தமிழ்நாட்டுல இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு யார் காரணம்? யார் யார் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க? நடவடிக்கை இல்லைங்கிறப்ப என்ன அர்த்தம்? அது எல்லாருக்கும் புரிஞ்ச அர்த்தம் தான். அது அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல எல்லாம் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்லாம் இன்னைக்கு வந்து அவங்கிட்ட பொட்டலத்தை கொடுத்து, நீ பாக்கெட் மணி இந்தா, ஒரு நாளைக்கு 200 ரூபா வச்சுக்க, ஒரு நாளைக்கு 300 ரூபா வச்சுக்க, நீ இதை வித்து கொடுன்றான். இது வருது. இதை ஏன் வந்து இந்த அரசாங்கத்தினால நிறுத்த முடியல? நிறுத்தத்துக்கான முயற்சிகள் எதுவுமே கிடையாது. போலீஸே பயப்படுது. உண்மை என்னன்னா அதான், போலீஸ் ஒன்றும் பிடிக்க முடியாத போலீஸ் இல்லை. தமிழ்நாட்டு போலீஸை பொறுத்த வரைக்கும் அப்படி பிடிக்க முடியாதவங்கெல்லாம் கிடையாது. நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். ரொம்ப எஃபிஷியன்ட்டு, நல்லா செய்யக்கூடியவங்க தான். ஆனா பெரிய பெரிய இந்த கவர்மெண்ட்டுக்கு நெருக்கமானவங்களே அதுல இருப்பாங்க அப்படின்னு சந்தேகப்படும். அப்படி இருக்கும்போது கிட்ட போக பயப்படுவாங்க தான். இதுதான் நடக்குது. இதனால என்ன, இந்த சின்ன வயசுல வளர்ற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையே சிதைக்கிற மாதிரி போயிட்டு. இதுக்கெல்லாம் முடிவு கட்டியே ஆகணும். நிச்சயம் அது நடக்கும். அம்மாவோட ஆட்சி நிச்சயம் வரும். இது எல்லாம் களையப்படும். அப்ப பாருங்க இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி வேலை பார்க்குது. இப்பயும் நான் நிச்சயமா சொல்றேன். இல்ல, நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஒரே நாள்ல நடக்கலாம்ல. இல்ல, ஒரே நாள் ஒரு வருஷம் ஆச்சுங்கிற. இப்ப தேர்தல் வந்துட்டுல, அந்த நேரத்துல எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் எங்களுக்குள் அது சரியாகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது தமிழ்நாட்டு மக்களுக்காக எங்க தலைவர்கள் இருவரும் செஞ்சத எங்க கையில தான் இருக்கு. போது அதை நாங்க முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியில வந்து இது மாதிரி குறைகள் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா கடந்த எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில வந்து இதே பேருந்துல விளம்பரமா இருக்கட்டும், இலவச மின்சாரம், நான் யாரு கொடுத்தா, நான் ஒண்ணு ஏற்கனவே மதுரையில நான் சொல்லியிருக்கேன். நான் திரும்ப திரும்ப சொல்றது அம்மாவை பத்தி மட்டுமே சொல்றேன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சொல்றேன்ல, அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், எந்த ஆட்சியா இருந்தாலும் நான் வந்து இப்ப திமுக காரவங்க மாதிரி இருக்க மாட்டோம். நாங்க அம்மாவும் சரி, கூட இருந்த நானும் சரி, நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இப்போ திமுகல ஒரு மந்திரி புடிச்சு பேசுறாருன்னா அவரை தூக்கி போட இப்ப உள்ள முதலமைச்சருக்கு பயம். ஏன் பயம்? எதுக்காக பயப்படணும்? தூக்கி போட வேண்டியதானே. நீ மக்களை பேசிக்கிட்டு நீ வந்து எப்படியா நீ வந்து மந்திரியா இருக்க முடியும்னு கேட்கணுமா இல்லையா? ஆனா அம்மா, நான் என்ன பொறுத்த வரைக்கும் அம்மா எப்படி செயல்பட்டாங்களோ அதே மாதிரி என் கண் பார்வையில வரும்போது இந்த தவறுகள் இருக்காதுங்கிறத ஆணித்தரமா நான் சொல்லுவேன். இன்னொன்னு சொன்னேன்,
இதில் வந்து நான் போய் பார்த்தேங்க, தஞ்சாவூர் பக்கம் வந்து டெல்டா மாவட்டத்தில் விவசாயத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது, அது வண்டி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் உங்களை போல தான் கேட்டார். அம்மா இது வந்து இது அதிமுக ஆட்சியில், அதிமுக ஆட்சின்னா சொல்லுங்க அப்படின்னு. அப்போ சொன்னார், இவங்க இதில் வந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் யாரு செஞ்சாலும் மக்களுக்கு இடையூறாவோ தவறாவோ செஞ்சால் யாரு செஞ்சாலும் தப்பு தப்பு தான். அதை தான் இன்னைக்கு சொல்றேன். அதாவதுங்க ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கோ அவங்க அமைச்சரவையில் உள்ளவங்களுக்கோ இப்ப ஒருத்தர் சொல்றார், ஹெல்த் மினிஸ்டர் சொல்றார், சுகாதாரத்துறை மந்திரி இங்கே கிடையவே கிடையாதுங்கிறாரு. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் அவர்கிட்ட, இப்ப 10 பேரை அன்னைக்கு பிடிச்சாங்கல்ல, பிடிச்சவங்களை இமீடியட்டா பிளட் டெஸ்ட் பண்ணுங்க. நீங்க தானே சுகாதாரத்துறை அமைச்சர், என்ன ரிப்போர்ட் வருதுன்னு பாருங்க. கவர்மெண்ட்ல மட்டும் பண்ணாதீங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் கொடுத்து பண்ணுங்க. அதுல அந்த பையன் என்ன சாப்பிட்டுருக்கான் என்னங்கிறது தெளிவா தெரியும். இன்னைக்கு உள்ள விஞ்ஞான உலகத்துல கண்டுபிடிக்க முடியாது எதுவுமே இல்லை, கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்துகிட்டு இந்த மாதிரி சொல்லலாமா? எவ்வளவு பெரிய தவறு இது. எத்தனை வீட்டு பிள்ளைங்கள் இன்னைக்கு ரோட்ல நிக்குது, கத்திய தூக்கிட்டு நிக்குது. இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு? உங்க அரசாங்கம் தான். இப்ப பவுடரு கூட தமிழ்நாட்டுல இல்லதான் அப்படி சொல்லிடுவார் அவரு. தமிழ்நாடு எல்லைக்குன்னு எதுக்கு செக் போஸ்ட் போட்டிருக்கோம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் கேட்கிறேன் கேள்வி, அதுக்கு பதில் சொல்ல. அதாவது 100 நாள் வேலைக்கு சொல்றேன். இவங்க என்ன சொல்லுவாங்க, ஒன்னொன்னுத்துக்கும் ஏதாவது ஒண்ணு தப்பு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாப்பாங்க. உடனே என்ன ஆகும்னா, ஓ பேர் மாத்திருக்காங்கப்பா, அப்ப அதை புடிச்சுக்குவோம். இங்க மட்டும் இல்ல, டெல்லியில பார்லிமெண்ட்ல கூட இப்ப எம்பிக்கள் சம்பளம் வாங்குறாங்க. அதுல ஒரு நாள் சம்பளத்தை கணக்கு பாருங்க. ஒரு எம்பிக்கு நம்ம ஊர்ல இருந்து போயிருக்கோங்க, ஏதாவது தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுறாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அரசியல் மட்டும்தான் பேசுவாங்க. அரசியல் பேர் மாற்றத்தினால உனக்கு என்ன ஆய்வு? நான் கேட்கிற கேள்வி, உங்களுக்கு என்ன ஆயிடப்போகுது? அவங்க சொல்றதுல ஒரு விஷயம் நம்ம திருப்பி கேட்க வேண்டிய விஷயம்தான். 60% நாங்க எடுத்துக்கிறோம். முதல்ல 100% மத்திய அரசு கொடுத்தது. அதுல பாயிண்ட் அதுதான். இப்ப 60% நாங்க கொடுப்போம், 40% நீங்க வச்சுக்கீங்க. நீ அதுக்கு போய் லெட்டர் கொடுத்து நீங்க முறைப்படி போய் அதுக்குன்னு ஒரு அமைச்சகம் இருக்கு, போய் அங்க உட்காந்து உங்க எம்பிக்கள் உங்களுடைய ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் உட்காந்து அங்க போய் வேலை பார்க்கணும். அதை விட்டுட்டு சும்மா கத்திக்கிட்டு இருந்தா, இப்ப 4 வருஷமா 4.5 வருஷமா நீங்க கத்திக்கிட்டு இருந்ததுனால என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட நிறைய திட்டங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வராம இருக்கு. சில இதுல பாத்தீங்கன்னாக்கா லாப்ஸ் ஆகி போயிட்டு அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு அடுத்த ஸ்டேட்ல அதை முடிச்சுட்டாங்க அடுத்த மாநிலத்துலன்னா அவங்க கேக்குறாங்க. அவங்க புத்திசாலி. நிறைய இடத்துல இந்த மாதிரி கேட்டு வாங்குறதுல காங்கிரஸ் அரசாங்கமே இருக்கு. இன்னைக்கு உங்களோட கூட்டணியில இருக்காங்களே அந்த காங்கிரஸ் அரசாங்கம் இருக்குப்பா. இருந்துகிட்டு என்ன பண்றாங்க? போய் இந்த மாதிரிங்க தமிழ்நாட்டில இருந்து மீதி பணம் இவ்வளவு வேஸ்ட் ஆகுது, அதை எங்களுக்கு கொடுங்க, நாங்க அந்த திட்டத்தை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது நல்லா இருக்காது. காங்கிரஸ் தானே மெயின் எதிரி அவங்களுக்கு. அந்த மந்திரிகள் போய் அதை கேட்டு வாங்க முடியுது, ஏன் உங்களால வாங்க முடியல? என்ன காரணம்னா நீங்க ஒன்னே ஒண்ணுதான் அரசியல். ரெண்டாவது ஒண்ணு சொல்லுவாங்க திராவிட மாடல் அப்படிம்பாங்க. திராவிட மாடல்னா இதானா? இப்படி செய்யறதுதான் திராவிட மாடலா? இததான் உங்களுக்கு அண்ணாலாம் சொல்லி விட்டு போனார இல்லையே.
நீங்க வீண் விதம் பேசிக்கிட்டு இதுக்காக நம்ம ஆட்சிக்கு வரோம். நம்மளுக்கு இருக்கிறத 60 மாதம். அந்த 60 மாதத்தை பாசிட்டிவா நல்ல விதமா செயல்படுத்தி நம்ம மக்களுக்கு என்ன நம்ம அதுல இருந்து எடுத்து கொடுக்க முடியும், அவங்கள எப்படி நம்ம வாழ வைக்க முடியும் அப்படின்னு தான் பார்க்கணுமே ஒழிய இது மாதிரி எல்லாம் அரசியலுக்கு முடிவு கட்டுறது தான் என்னோட வேலை. இதை தான் நான் செய்வேன்.